So greetings to everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா DFA into RE conversion by using Adam's theorem. சரியா? So Adam's theorem யூஸ் பண்ணி நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றீங்க DFA into REனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமை நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனை கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆடம்ஸ் தியரமில் நமக்கு ஒரு இக்குவேஷன் இருக்குது. அந்த இக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா we can write the solution as R is equal to Q P star. ஓகே, இக்குவேஷன் R is equal to Q plus RPங்கிற ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதலாம்? R is equal to QP ஸ்டார்னு எழுதலாம். ஓகே, அப்போ ஆடம்ஸ் தியரமில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா there is no epsilon move. இப்போ நம்ம இந்த டயக்ராமில் நமக்கு epsilon transition இல்லை, ரைட்? ஸோ there is no epsilon move. Then second one is only one starting state. அப்போ இங்கே நம்மளோட டயக்ராமில் ஒரே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேட் இருக்குது, அது Q1. அப்போ Q1 is considered as a starting state as well as the final state. ஓகே, நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேட் தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா எப்படி எழுதுறோம் அப்படின்னா we are going to write three equation for the three states. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா Q1ங்கிற ஸ்டேட்டுக்கு எழுதுறோம். ஸோ Q1 is equal to Q1ல இக்குவேஷன் எழுதுறப்போ Q1க்கு என்னென்ன இன்கமிங் எட்ஜ் இருக்குது, இந்த ஒரு இன்கமிங் எட்ஜ் இருக்குது, இங்கே ஒரு இன்கமிங் எட்ஜ் இருக்குது. அப்போ இந்த இன்கமிங் எட்ஜ் எங்கேருந்து வருது? Q3லேருந்து. இந்த இன்கமிங் எட்ஜ் வந்து Q1லேருந்து தான் வருது. அப்போ எப்படி எழுதுறீங்கன்னா Q1 0, இந்த இன்புட் சிம்பிள் 0, தென் Q3லேருந்து வருது அப்படிதான் அந்த டிரான்சிஷன். ஸோ Q3 0, Q3 0. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட்டுங்கிறப்போ நம்ம இங்கே ஒரு எப்சிலான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, we are taking it as first equation. Then for the Q2, Q2க்கு என்னெல்லாம் இன்புட் நமக்கு இன்கமிங் எட்ஜ் இருக்குது, இந்த இருக்குது 3 இருக்குது அப்படிதானே. ஸோ ஃபஸ்ட்டு Q2க்கு இன்கமிங் எட்ஜ் எங்கேருந்து வருது? Q1லேருந்து வருது. ஸோ Q1 வித் இன்புட் சிம்பிள் என்ன? 1. ஸோ Q1 1 ப்ளஸ் Q3லேருந்து இன்கமிங் எட்ஜ் இருக்குது. ஸோ Q3 this 1. ஸோ Q3 1 ப்ளஸ் செல்ஃப் ட்ரான்சிஷன் Q2லேருந்து Q2க்கு இன்கமிங் எட்ஜாக இருக்குது வித் இன்புட் சிம்பிள் 1. ஸோ Q2 1. ஓகே, இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்ட் இக்குவேஷன் எடுக்கிறீங்க. தென் Q3க்கு எழுதுறீங்க. Q3க்கு நமக்கு இன்கமிங் எட்ஜ் ஒரே ஒரு இன்கமிங் எட்ஜ் தான் இருக்குது. அந்த இன்கமிங் எட்ஜ் எங்கேருந்து வருது? Q2லேருந்து வருது. ஸோ Q2 0. இது இப்போ தேர்ட் இக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இக்குவேஷன்ஸை நம்ம என்ன ஃபார்மெட்டில் கொண்டு வரணும்? இந்த இக்குவேஷனில் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம இதை மாதிரி எழுதிடலாம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு யூ ஆர் substituting the third equation in the second equation. Okay, Q3ங்கிற வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ Q2 is equal to Q1 1 plus Q2 0. சரியா? Q3ங்கிற பிளேஸில் மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ Q2 0 இந்த 1 plus Q2 1. ஸோ இப்போது இதில் இப்போ நம்ம 2ங்கிறது காமன், இந்த டேர்மில் Q2ங்கிறது காமனாக இருக்கா? ஸோ Q1 1 plus Q2 0 1 plus 1 எழுதலாமா? ஓகே, ஓகே, ஸோ ஹியர் Q2. நவ் நமக்கு என்ன இக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கணும்? R is equal to Q plus RP. கரெக்டாண்ணா? அப்போ இங்கே Q2 இருக்குது, இங்கே ஒரு Q2 இருக்கா? Q2லேருந்து என்ன மல்டிப்ளிகேஷனில் ஒரு டேர்ம் இருக்குது, ப்ளஸில் ஒரு டேர்ம் இருக்குது, ரைட்? அப்போ இதை நம்ம Qன்னு எடுக்கலாம், இதை R. ஏன்னா இதானே R Q2 Q2 சேமாக இருக்கிறப்போ, ஓகே, ஆரும் Q2வாக இருக்கணும், இங்கேயும் Q2வாக இருக்கணும். சப்போஸ் இங்கே Q1னா இங்கேயும் Q1 இருக்கணும். தென் மல்டிப்ளிகேஷன் கூட இன்டூ என்ன இருக்குது? P இருக்குது. Next we can write the solution as R is equal to QP ஸ்டார்னு எழுதலாம். Sorry, QP star. So here which is the R value? So Q2. So Q2 is equal to what is Q? Q1 1 into what is P? 0 1 1 0 1 1 the whole star. Okay. So here we are taking it as fourth equation. புரியுதா? நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேர்ட் இக்குவேஷனை செகண்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணி Q2 டேர்ம் எங்களுக்கு காமனாக இருக்குது. அதை நீங்கள் வெளியே எடுத்து எழுதுகிறப்போ இந்த ஆர் டேர்ம் சேமாக இருக்குது. அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம R is equal to QP ஸ்டார்னு எழுதலாம். இப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? we are substituting the third equation in the first equation. ஓகே, தேர்ட் இக்குவேஷன் Q3 நம்ம இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த இருக்கிற டேர்மில் மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ you will get Q1 is equal to Q1 0 plus Q3 value is Q2 0 0 plus epsilon. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு Q2 வேல்யூ இங்கே கிடச்சிருக்கு. அப்போ அப்போ இந்த Q2 வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ we are substituting the fourth equation in this Q2. Okay, so Q1 0 plus Q1 1 0 1 sorry 0 1
plus 1 the whole star 0 0 epsilon. Okay, so now it is q1, right? So here we can take the q1 term is common, right? So q1 நம்ம காமன் எடுக்கிறப்போ 0 plus இந்த ரெண்டு term காமனா இருக்கு. So 0 plus 1 0 1 plus 1 the whole star 0 0 plus epsilon. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த q1 இருக்கா, அப்போ இங்கே நமக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், r is equal to q plus rpன்னு இருக்கணும். அப்போ r அப்போ இங்கே q1 இருக்கு, q1 இன்ட்டு ஒரு டேர்ம் இருக்குது, அப்போ அதை நம்ம pன்னு எடுத்துடலாமா, இதை நம்ம qன்னு எடுத்துடலாமா, இதை rன்னு எடுத்துடலாமா, இது r. இப்போ r is equal to rp plus qங்கிற டேர்ம் இருக்கா, இந்த டேர்மில் இருக்கா, இந்த டேர்மில் வந்துருச்சு அந்த equation டேர்மில். ஸோ நெக்ஸ்ட் we can write the solution as r is equal to qp star. இப்போ நமக்கு r என்ன, q1. So q1 is equal to, okay, so q1 is equal to, so what is q here, epsilon. Epsilon into what is p star, 0 plus 1 into 0 1 plus 1 the whole star 0 0 the whole star ல எழுதிடலாம். Okay, 0 0 the whole star னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா எப்சிலான் இன்ட்டு ஆர் ஸ்டார், நமக்கு ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறப்போ equations இருக்கு. எப்சிலான் இன்ட்டு ஆர் ஸ்டார் we can write as r star. Okay, so q1 is 0 plus 1 then 0 1 plus 1 the whole star 0 0 the whole star. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா எப்படி நம்ம வந்து இதை கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா q1 தான் ஃபைனல் ஸ்டேட். அப்போ q1ல் நமக்கு கிடைச்சிச்சு அப்படிதானே, அப்போ ஒரு q1ல் தான் நமக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கிடைக்குதுன்னா அதுதான் என்னது ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார் த டிஎஃப்ஏ. ஓகே, இப்போ q2 நமக்கு ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்குது, q2ல் நான் உனக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கிடச்சிச்சுன்னா அதுதான் உன்னோட ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த இக்குவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வித் ஸ்டேட் வித் இன்புட் சிம்பிள் எல்லாம் எழுதி அந்த q1 வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி ஒன்லி த இன்புட் சிம்பிள்ஸ் கிடைக்குது அப்படிதானே, அதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபைனல் ஸ்டேட்டில் கிடச்சுன்னா அதான் உன்னோட ரிக்வயர்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, தேங்க்யூ.